ஹலோ எவ்ரி ஒன். நிறைய பேர் வந்து நிறைய டவுட் கேட்குறீங்க, சரிங்களா? எனக்கு அந்த சாப்டர்ஸு அந்த சப்ஜெக்டில் வந்து எனக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்லுங்கள், எப்படி படிக்கணும்னு தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, இப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸை பற்றி கேட்டுறாங்க. ஸோ வரக்கூடிய ஏப்ரலில் என்னென்ன படிக்கணும், எந்தெந்த சாப்டர் படித்தா நமக்கு வந்து எவ்வளோ மார்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? டவுட்டு கேளுங்க, பிரச்சனையே கிடையாது, சரிங்களா? ஸோ டவுட் கேட்டால் தான் நம்ம அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். நிறைய பேர் பதில் சொல்ல மாட்டாங்க டவுட்டுக்கெலாம், சரிங்களா? இப்போ நம்ம ஃபிசிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஃபிசிக்ஸோட கோட் நம்பர் பார்த்தீங்கன்னா 312. ஃபிசிக்ஸோட கோட் நம்பர் பார்த்தீங்கன்னா 312. 12th ஸ்டாண்டர்டில் எவ்வளோ மார்க் எக்ஸாமுக்கு நமக்கு கேட்பாங்க ஃபிசிக்ஸில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபிசிக்ஸில் கேட்கக்கூடிய மார்க்ஸ் டோட்டலாகவே 80 மார்க் தான்மா. 80 மார்க்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸாமு. இந்த 80 மார்க்ஸில் உங்களுக்கு 20 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கலில் வந்துடும். எப்படி? 20 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலில் வந்துடும். சரி சார், இவ்வளவு சொல்கிறீங்க, இதில் வேற என்ன சார் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மொத்தம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனி பகுதி வந்து ஒதுக்கி ஒதுக்கி வச்சுருப்பாங்கம்மா. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 2 3 4 5 6 7 8 பார்ட் நம்மளுக்கு வந்து ஃபிசிக்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒவ்வொரு பார்ட்லேயும் தனித்தனி சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி தெரியும் நம்மளுக்கு வந்து சிலபஸில் மொத்தம் 100% வந்து கொடுத்துருப்பாங்க. இல்லை 100%ல் 60% வந்து உங்களுக்கு தியரி எக்ஸாம் கேட்பாங்க, சரிங்களா? பேலன்ஸ் இருக்கக்கூடிய 40% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கக்கூடியது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎம்ஏன்னு சொல்லக்கூடியது, சரிங்களா? டோட்டல் மார்க் அசைன்மெண்ட் சொல்லுவாங்க. அதாவது அசைன்மெண்ட் நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 40 மார்க் போக பேலன்ஸ் இருக்கிற 60% மட்டும்தான் நீங்கள் பிசிக்ஸ்க்கு வந்து படிக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? இப்போ ஸ்டேட் போர்டு படிச்சிருப்பீங்க, சிபிஎஸ்சி படிச்சிருப்பீங்க. இந்த ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா சாப்டரும் படிச்சு தான் பப்ளிக் எக்ஸாம் போவீங்க. பட் நம்ம என்ஏஎஸ் பொறுத்தவரை என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு 30 சாப்டர் இருக்குன்னா அதில் வந்து ஒரு 20 சாப்டர்ஸ் வந்து எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். சரி, இப்போ பிசிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல, அதாவது சாப்டர் என்னென்ன சாப்டர்னா 3 6 வந்து நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். சாப்டர் 3 and 6 வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் சாப்டர் 9 படிக்கணும், தென் சாப்டர் 11, தென் சாப்டர் 14, தென் சாப்டர் 15 16 17 18 19. ஸோ இத்தனை சாப்டர் நீங்க படிக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாப்டர் 21 22, தென் சாப்டர் 24 25 26 27, தென் சாப்டர் 28 29. ஓகே சார், இதுதான் சிலபஸை கொடுத்துட்டாங்களே சார், இதுக்கப்புறம் என்ன சார் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க கொஸ்டின்ஸ். நல்லா கவனிங்க, உங்களுக்கு மொத்தம் வந்து எம்சிக்யூ மட்டுமே உங்களுக்கு வந்து 16 மார்க் கேட்பாங்க. 16 மார்க்கு எம்சிக்யூ, சரிங்களா? எம்சிக்யூ மட்டும் எவ்வளவு கேட்பாங்க? 16 மார்க் கேட்பாங்க. நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப்ல கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 மார்க் கேட்பாங்க, சரிங்களா? அதாவது 12 கொஸ்டின்ஸ் இருக்கும், ஓகேவா? நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து 12 கொஸ்டின்ஸ் இருக்கும். 12 கொஸ்டினா 2 மார்க் போடுவாங்க. அப்ஜெக்டிவ் டைப்ல நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ ஆக மொத்தம் நீங்க 24 மார்க்ஸ் இதுல வந்துடும், ஓகேங்களா? ஸோ 1 மார்க் எவ்வளவு வருதுன்னு சொன்ன உங்களுக்கு 16 ஒன் வேர்டு வரும் எம்சிக்யூ. ஸோ நான் அப்ஜெக்டிவ் டைப்ல உங்களுக்கு 2 மார்க்ல 12 கேட்பாங்க. சரி சார், வேற என்ன சார் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் ஆன்சர்ஸ் இருக்கும், வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் இருக்கும், லாங் ஆன்சர் சொல்லி தனித்தனியா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து இந்த கொடுக்கக்கூடிய பகுதியில மட்டும் தான் கேட்க போறாங்க. எல்லாமே புக்ல இருந்து தான் கேட்பாங்க, வெளியே எங்கேயுமே கேட்க மாட்டாங்க. இப்போ நம்ம இதுல என்னென்ன சார் படிக்கணும் அப்படின்னா நல்லா கவனிங்க. சாப்டர் 3 and 4, 3 and 4 நீங்க படிச்சீங்கன்னா நல்லா கவனிங்க, 3 and 4 இதை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு 14 மார்க் கேட்பாங்க. 14 மார்க் 3 and 4 இந்த ரெண்டு சாப்டர் படிச்சா உங்களுக்கு 14 மார்க். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாப்டர் 9 இதை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு வெறும் 6 மார்க் கேட்பாங்க, சரிங்களா? இது வந்து மெக்கானிக்கல் ஆஃப் சாலிட் அண்ட் ஃப்ளூயிட்னு சொல்லி இருக்கும் அந்த சாப்டர். ஸோ அதுல உங்க 6 மார்க்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அகைன் வந்து நீங்க சாப்டர் 11 படிச்சீங்கன்னா உங்களுக்கு 6 மார்க் வரும். தென் சாப்டர் 14 இந்த ஒரு சாப்டர் படிச்சா உங்களுக்கு 6 மார்க் உங்களுக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாப்டர் 15 16 17 18 19 இந்த சாப்டர் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு கேட்கக்கூடிய மார்க்ஸ் டோட்டலா 16 மார்க்ஸ் கேட்பாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து 21 22 இந்த சாப்டர் படிச்சீங்கன்னா உங்களுக்கு 14 மார்க் கேட்பாங்கம்மா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24 25 26 27 இந்த 4 சாப்டர் படிச்சீங்கன்னா உங்களுக்கு வெறும் 8 மார்க் தான் கேட்பாங்க. ஸோ ஃபைனலா 28 29 நீங்க படிச்சீங்கன்னா கேட்கக்கூடிய மார்க்ஸ் 10 மார்க்ஸ், ஓகேங்களா? இவ்வளவு மார்க்ஸ் கேட்பாங்க. இதுல நீ எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பாருங்க. எப்பவுமே வந்து உங்களுக்கு
5 லெசன்ஸ் கொடுக்குறாங்க, 5 லெசன்ஸ் படிச்சா உங்களுக்கு வெறும் 10 மார்க் தான் கேட்பாங்க வைங்களேன். இதே இது நீங்க வெறும் 2 லெசன் படிச்சா உங்களுக்கு 12 மார்க் தராங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண ஏரியா பாத்தீங்கன்னா அந்த 2 சாப்டர் தான். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகபட்சமா கேட்கக்கூடிய பாத்தீங்கன்னா இந்த 2 சாப்டர் நான் படிச்சாலே எனக்கு எத்தனை மார்க் கிடைக்குது? 10 மார்க் கிடைக்குது. சரிங்களா? எவ்வளவு? 10 மார்க் கிடைக்குது. அப்ப வேற எங்க கேட்கிறாங்க? இந்த 3 and 6. இந்த 3 and 6 நான் படிச்சாலே எனக்கு 14 மார்க் கிடைக்குது. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க ஃபோக்கஸ் பண்ண ஏரியா 3 and 6. சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு சாப்டர் படிச்சா எத்தனை மார்க் வருது? எனக்கு 6 மார்க். அப்போ 6. ஓகேங்களா? அப்போ 9th சாப்டர் படிக்கணும். நெக்ஸ்ட் என்ன சார் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா போகலாம். லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 28, 29 இந்த சாப்டர் படிச்சீங்கன்னா உங்களுக்கு 10 மார்க்ஸ் கிடைக்கும். சார் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க 11ஆம் சாப்டர் படிக்கணும். இதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு 6 மார்க். தென் 14ஆம் சாப்டர் ஒரு சாப்டர் படிச்சா உங்களுக்கு 6 மார்க் கிடைக்குது. இப்போ லாஸ்டா பாருங்க. இப்போ இங்க நமக்கு 5 லெசன்ஸ் படிச்சாதான் 16 மார்க். பட் இங்க நம்மளுக்கு 2 லெசன்ஸ் படிச்சாலே என்ன கிடைக்குது? 14 மார்க் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அப்ப நீங்க அடுத்து படிக்கக்கூடியது 14. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க 4 சாப்டர் படிச்சா எனக்கு 8 மார்க். பட் எக்ஸ்ட்ரா ஒரு சாப்டர் நான் இங்க படிச்சேன்னா எனக்கு 16 மார்க். அப்ப நீங்க சூஸ் பண்ணக்கூடிய 16 மார்க். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 24, 25, 26, 27 இந்த சாப்டர் நீங்க படிச்சா உங்களுக்கு 8 மார்க் கிடைக்கும். ஸோ டோட்டலா உங்களுக்கு வந்து 80 மார்க்ஸ் வந்துடும். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி நீங்க படிச்சாலே போதும், ஈஸியா வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண தேவையில்லை. ஸோ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க, ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாலே போதும். எங்கெங்க வந்து நம்மளுக்கு வெயிட்டேஜ் அதிகமா இருக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிச்சாலே போதும், ஈஸியா நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா? சரிம்மா. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிப்ரவரி மந்த்ல வந்து 1 மந்த் கோர்ஸ் மாதிரி போக போகுது. சரிங்களா? அது விஜய் நிஷா அகாடமில வந்து போக போகுதுமா. ஸோ 1 மந்த் கிளாஸ்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னென்ன சப்ஜெக்ட்ல இருந்து என்னென்ன லெசன்ஸ்ல இருந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நான் இப்போ சொன்னது வந்து ஒன்லி சப்ஜெக்ட் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு இத்தனை மார்க்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? இந்த லெசன்ஸ்ல இப்போ 2 லெசன் படிச்சா 14 மார்க் வருதுன்னு நான் சொல்லியிருக்கேன். பட் இந்த லெசனுக்குள்ள நீங்க என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது நம்ம கிளாஸ்ல சொல்லி கொடுப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னை பொறுத்தளவு இப்போ நான் ஒரு 15 கொஸ்டின் நான் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் சொல்லி தரேன்னா இந்த 15 கொஸ்டின்ல இருந்து கம்பல்சரியா ஒரு 8 கொஸ்டினாச்சும் உங்களுக்கு கேட்பான். 15 கொஸ்டின் கேட்பானா அப்படிலாம் கிடையாதுமா. கண்டிப்பா 8 கொஸ்டின்ஸ் கேட்பான், மிஸ்ஸே ஆகாது. சரிங்களா? 15ம் கேட்கணும்னா நான் தீர்க்கதரிசிலாம் கிடையாதுமா. ஓகேங்களா? அப்போ நீங்க இந்த கிளாஸ் நீங்க 1 மந்த் கோர்ஸ் நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். படிக்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ சார் வந்து நடத்திட்டு போறாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் ரிவைஸ் பண்ணும்போது ஓகே இது நடத்துனாங்க அப்படின்னு சொல்லி உங்க மைண்ட்ல ரன்னிங்லே இருக்கும். ஸோ யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சீக்கிரம் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மேலே இருக்க நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களாம்மா? சரிம்மா. வேற ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்படலாம் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? நம்பி வாங்க, நம்பிக்கையோட போங்கம்மா. சரிங்களா? பயப்படாதீங்க. தேங்க்யூ.